இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதுவும் நீங்க கண்டிப்பா இந்தியன் ஸ்போர்ட்ஸை ஃபாலோ பண்றீங்க, இந்தியன் ஸ்போர்ட்ஸ்னா எனக்கு பிடிக்கும், இந்தியன்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணா நான் அதை கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்றேன்னா கண்டிப்பா ஸ்கிப் பண்ணிடுவாங்க. என்னன்னு கேக்குறீங்களா? வாலிபால், இந்தியன் வாலிபாலோட growth வேற லெவலுங்க. நான் வெரி ரீசெண்டா இப்ப ஒரு மேட்ச் நடந்துட்டு இருக்கு, அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். தொடர்ந்து 4 மேட்ச் நம்ம ஜெயிச்சிருக்கோம். அந்த 4 மேட்ச்லயே 4 டீம் யாருன்னு பாத்தீங்கன்னா கஜகஸ்தான், சைனீஸ் தைப்பே, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, 4 டீமே ஜெயிச்சிருக்கோம். இதுல இன்னொரு 5 டீம், இன்னொரு டீம் ஒன்று இருக்கு பக்ரைன். இந்த டீம்ல பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, பக்ரைன்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம். நான் நினைச்சேன் நம்ம எப்படி தோத்துறோம்னா, ஆனா நம்ம எப்படி இந்த பெரிய பெரிய மேட்ச்லாம் பார்ப்போம்ல, ஜப்பானு, இட்டாலி, போலண்டு, யூஎஸ்ஏ மேட்ச்லாம், அந்த மாதிரி ஒரு ரொம்ப ப்ரொஃபஷனலா சூப்பர் மேட்ச், சூப்பரா இருந்துச்சுங்க. growth வேற லெவலா இருக்கு. நம்ம இதே மாதிரி போய்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம ஒலிம்பிக்ஸ்ல கூட நம்ம மெடல் வாங்குறதுக்கு நடக்கு. ஏன்னா 60வது பிளேஸ்ல இருந்து 42வது பிளேஸ்க்கு வந்து அந்த 4 மேட்ச், இந்த 4 மேட்ச் நீங்க பாத்தீங்களான்னு தெரியாது. நீங்க கண்டிப்பா போய் ஹைலைட்ஸ் பாருங்க, இல்ல அந்த ஃபுல் மேட்சுமே இருக்கு, லிங்க் தரேன். நம்ம கண்டிப்பா நம்மளோட டீமுக்கு சப்போர்ட் பண்ணணும். எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா அந்த கோச்சை, நீங்க அந்த மேட்ச் நடக்கும்போது கோச்சை பாருங்க, அவ்வளவு ஒரு டெடிகேஷன். ஸோ இந்த கோச்சை வச்சுட்டே நம்ம இன்னும் மேல போயிடலாம். இன்னும் மேல போனா அந்த டாப் லெவல் டீம்ஸ் இருக்கு பாருங்க, நான் சொன்னேன்ல போலண்டு, இட்டாலி, ஜப்பானு, யூஎஸ்ஏ, இந்த மாதிரி டீமு கூட நமக்கு ரொம்ப ஜெயிக்கலாம். ஸோ கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க.